நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல் பேசினேன், குழந்தையைப் போல் சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போது குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் ஒரு பேபி கிறிஸ்தவனா இருந்தேன். ஒவ்வொரு முறையும் நான் அழுவேன், அழுவுற இதை கொடுங்க அதை கொடுங்க. இப்போ அப்படி நான் அழுவுறது இல்லை. குழந்தை இருக்குதுல்ல, எத்தனை பேர் குழந்தை பெற்றுருக்கு? கல்யாணம் ஆகி குழந்தை பெற்றவங்கள கையை வச்சு காட்டுங்க. உங்க குழந்தை பால் வேணும்னு சொல்லும்போது பெற்றெடுத்த பிறகு அது எப்படி பால் கேட்டுச்சு? ஆமா, சத்தமா சொல்லுமா. இப்போ பிள்ளைய பெறாத மாதிரி அப்படியே அழுது. 10 வயசுல பையன் வந்து அழுது கேட்கறான், இல்லை பசிக்குது. என்ன சொல்லுங்க, இந்த பையனுக்கு மூளை வளர்ச்சி இல்லைன்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க, பேசவே மாட்டீங்க. 25 வயசு பையன் வரான், சாப்பாடு நேரம் வந்துச்சு, பசிக்குது மாமா அழுதானா, நீங்க என்ன சொல்வீங்க? ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்வீங்க. குழந்தை மாதிரி இருந்த பொழுது எனக்கு பதில் வராத போது நான் அழுதேன். ஆனா இப்போ அப்படி யோசிக்கல, எனக்கு பலன் இருக்குது, என்னை அழைத்தவர் என் வலதுகையை பிடித்திருக்கிறார். இப்ப நான் எப்படி யோசிக்கிறேன்னா, உலகத்தினை காட்டிலும் எனக்குள் ஒரு பெரியவர் இருக்கு. இப்ப நான் எப்படி யோசிக்கிறேன்னா, எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. நான் இப்ப எப்படி யோசிக்கிறேன்னா, என் தாய் மறந்தாலும் என்னை மறக்காத ஒருவர் இருக்கிறபடினாலே சிங்க குட்டி பட்டினி இருக்கும், கர்த்தரை தேடுகிற எனக்கு குறைவு இருக்காது. என் கர்த்தர் நல்ல மேய்ப்பர். நான் இப்போ எப்படி யோசிக்கிறேன்னா, மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் சொல்றேன், பொல்லாப்புக்கு பயப்படேன், பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர்.